தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்த யாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஏழையான மனுஷன் ஏழையாய் வாழும் கஷ்டத்தை விட ஒரு ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த மனுஷன் ஏழையாய் மாறுவது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். யோனத்தானின் மகன் மேவிபோசேத் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ராஜ அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு ராஜ செல்வ செழிப்பையெல்லாம் பெற்று வாழ்ந்த ஒரு மனுஷன். யோனத்தானும் சவுல் அவனுடைய தாத்தா எல்லாரும் மரித்த போது தாவீது ராஜாவாக மாறுகிறார். இந்த நிலைமையில் தாவீது ராஜா ஒரு நாள் சொல்லுகிறார், என் நண்பன் யோனத்தான் நிமித்தம் அவன் குடும்பத்தை நான் கட்டுவேன், அவன் குடும்பத்தில் யாராவது இன்னும் பிழைத்திருக்கிறார்களா என்று சொல்லி விசாரிக்கும்படி தாவீது ராஜா அனுப்புகிறார். அப்போது அங்கு விசாரிக்க சென்றவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மேவிபோசேத் என்று சொல்லி ஊனமுற்ற ஒரு மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கிறார்கள். உடனே அழைத்து வந்து அந்த மேவிபோசேத்தை பார்த்து ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, நீ எல்லாவற்றையும் இழந்தவனா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த மேவிபோசேத்தை பார்த்து தாவீது ராஜா சொல்லுகிறார், பயப்படாதே, நீ இழந்த யாவற்றையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். சவுலின் ஆஸ்தி நிலங்கள் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ராஜ அரண்மனையில் ராஜகுமாரனை போல என்னோட பந்தியில் அமர்ந்திருப்பாய் என்று சொல்லி மீண்டுமாய் அதே உயர்ந்த ஸ்தானத்தை அந்த மேவிபோசேத்துக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கும் நான் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்தேன், இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், ஒரு தரித்திரமான நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போய் இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன யாவற்றையும் இரட்டிப்பாய் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இழந்து போயிட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது இழந்தவற்றை திரும்ப கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காட் பிளஸ் யூ.